நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல் வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம், ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் திரு சத்யபாபு மற்றும் கடல்வாணி ரேடியோ டெக்னிக்கல் பர்சன் திரு மனோஜ்குமார். தந்தர்த்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களா நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களா நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. வணக்கம், நான் ரவீந்திரன், பாண்டிச்சேரியிலிருந்து பேசுகிறேன். என்னுடைய சொந்த ஊர், பிறந்து வளர்ந்த ஊர் தூத்துக்குடி. நான் தூத்துக்குடி இதில் உள்ள மட்டக்கடை பஜார் பக்கத்தில் உள்ள ஒரு வீதியில் என்னுடைய வீடு. என்னுடைய வீடு என்னுடைய அப்பாவும் எங்கள் அப்பாவுடைய தம்பி சித்தப்பாவும் 2 பேருமே ஜாயிண்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு குடும்பம். அதில் எங்கள் வீட்டில் நான் சின்ன வயசில் தூத்துக்குடியில் உள்ள கால்டுவல் ஹைஸ்கூல்னு ஒரு ஹைஸ்கூலில் எஸ்எஸ்எல் வரைக்கும் படித்தேன். அப்போ எஸ்எல்சி படிக்கிற காலத்தில் எல்லாம் நான் எப்படின்னா எங்கள் இதில் போட்மேன் இருப்பாங்க, வள்ளம் போகிறது, அது மீன் பிடிக்க போவாங்க. அவங்க கூட சனி ஞாயிறுலாம் போவேன். போனால் அங்கே முயல் தீவுன்னு ஒரு தீவு தூத்துக்குடி பக்கத்தில் 12 கிலோமீட்டரில், அது இப்போ ஹார்பரோடு இணைச்சி அந்த தீவை இணைச்சி அது ஒரு ஊர் மாதிரி தூத்துக்குடியுடைய ஒரு பகுதி மாதிரி ஆக்கிட்டாங்க. அங்கே ஒரு லைட் ஹவுஸ் இருக்கும், அதில் உள்ள வேலை ஆட்கள் இருப்பாங்க. இந்த ஃபிஷர்மேன்லாம் அங்கே படகு நிப்பாட்டிட்டு சாப்பிட்டுட்டு வரும்போது எனக்கு 1 கிலோ 2 கிலோ மீன் கொடுப்பாங்க. அப்புறம் அதை வாங்கி வீட்டில் மாட்டை கொடுத்து சாப்பிட்றது இப்படி இருந்தது. அப்புறம் பியூசி போனேன். பியூசி போகும்போது அங்கே சீனிவாசராகவன் கல்லூரி முதல்வர் வந்தார். சாகித்ய அவார்டு வின்னர், கவிஞர், ஆங்கிலத்தில் பெரும் புலமை வாய்ந்தவர். அவர் இந்த மாதிரி அங்கே உள்ள ஃபேக்கல்ட்டியில் உள்ள மெம்பர்ஸுடைய இதில் அங்கே இருந்துட்டு பிறகு திருப்பி 62 to 65 62லேருந்து 65 வரைக்கும் நான் சென்னை பச்சைப்பன் கல்லூரியில் போய் சேர்ந்தேன். பச்சைப்பன் கல்லூரியில் போய் சேரும் பொழுது எங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா அதில் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருந்தாங்க. அப்போ பேராசிரியர் அன்பழகன் அப்புறம் தான் வெளியேறியிருக்கார். அதுக்கு மாதிரி அவருக்கு பின்னாடி வந்த நண்பர்கள், பேராசிரியர் பெருமக்கள்லாம் ரொம்ப பெரிய நல்ல மனிதர்கள். அவங்க இதில் இருக்கும்போது அவர் 65 ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் நானும் கலந்துக்கிட்டேன். பிறகு என் மீதான ஒரு அரெஸ்ட் வாரண்டெல்லாம் கூட இருந்தது. எங்கள் முதல்வரே, கல்லூரி முதல்வரே ஒரு 20 ரூபா கொடுத்து நீ ஊருக்கு போயிரு, பின்னாடி பார்க்கலாம், அப்போ நான் முடிஞ்சோடனே உனக்கு லெட்ரு போடுறேன் அப்படின்னாரு. ஒரு போஸ்ட் கார்டு போட்டார், இப்படி கல்லூரி திறந்துட்டு திருப்பி வருக அப்படின்னு போட்டிருந்தார். அது மாதிரி வந்தோம். இப்படி அதுக்கு பிறகு சென்னையிலே இப்போ தங்கி பிரசிடென்சியில் எம்ஏ பண்ணலான்னு நினச்சேன். பட் என்னுடைய சூழலில் என்னுடைய அம்மா இது திறந்து இருந்துட்டாங்க. அது அடுத்தடுத்து அப்பா இருந்தார். சித்தப்பா பொறுப்பில் வந்தபோது அங்கேருந்து அம்மா அப்பா சொன்னார், நீ மதுரையில் படித்தா அப்பாவுக்கு மதுரையில் அயண்ட ஃபார்ம் மில்ஸோட தொடர்புடைய மெஜிரா மில்ஸோடலாம் பழக்கம். அங்கே பிஸ்னஸ் விஷயமாக வருவார். அங்கே ஒரு 6 நாள் வாட்டில் தங்க வரும், அவனை பார்த்துக்கிடுவேன் அப்படின்னாரு. நான் மதுரை தியாகராஜ காலேஜிக்கு போனேன். அங்கே பேராசிரியர் சிதம்பரம் செட்டியார், அபயதுரை சாமிப்பிள்ளை போன்ற பேராசிரியர் பெருமக்கள்லாம் அங்கே இருந்தாங்க. அப்போ அங்கே எம்ஏ முடிச்சுட்டு மதுரை பல்கலைக்கழகம், அப்போ இப்போ தான் மதுரை காமராஜ் பல்கலைக்கழகம், அப்போ தல்லாக்குளம் பக்கத்தில் அந்த பல்கலைக்கழகம் இருந்தது. பிஜி சென்டர் இருந்தது. பிஜி சென்டரில் நாங்கள் இருந்து நான் எம்ஏ தமிழ் படிச்சுட்டு எம்ஏ எம்ஃபில் லிங்குவிஸ்டிக்ஸ் பண்ணேன். அதுக்கடுத்து அப்போ சண்முகமுலை லிங்குவிஸ்டிக்ஸ் ப்ரொஃபஸர் அமெரிக்காவிலேருந்து வந்திருந்தார். அது பிறகு நான் அப்படி இருக்கும்போது தான் எனக்கு ஒரு 67லேருந்து ஒரு 71 வரைக்கும் பிஹெச்டி இது பண்ணும்போது தமிழ்நாட்டில் எனக்கு வேலை கிடைக்கல. சென்ட் சேவியர்ஸ் போனேன் பாளையங்கோட்டையில். அங்கே உள்ள பாதிரியார்
நீ பிள்ளைமரா அப்படின்னாரு. ஏன் ஃபாதர் என்ன பிள்ளைமரான்னு கேட்குறீங்கன்னு கூப்பிட்டபோது, நீ வந்து தூத்துக்குடி சொந்த ஊர்னு எழுதியிருக்க, வஉசி பிறந்த ஊர், அதனால் நீ பிள்ளைமரா இருக்கலாம்னு எனக்கு சொன்னார். அதே மாதிரி சென்னை மதுரை சரஸ்வதிநாதன் கல்லூரிக்கு போனேன். அங்கேயும் செட்டியாரான்னு கேட்டாங்க. இப்படிலாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஜாதி கேட்கும்போது டெல்லி யூனிவர்சிட்டியில் தியால் சிங் காலேஜின்ற ஒரு காலேஜில் தமிழ் விரிவுரையாளர் போஸ்ட் அடாக் பேசிஸில் எனக்கு அப்ளிகேஷன் போட்டேன். அங்கே அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது, அதுக்கு அப்ளிகேஷன் போட்டேன். அப்போது துறையில் தற்கால இந்திய மொழிகள் துறைன்னு டிபார்ட்மெண்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜஸ்னு ஒரு துறை, லிட்ரேச்சர் ஸ்டடீஸ், அது பின்னாடி எக்ஸ்பென்ஷன் ஆச்சுது. அந்த துறையில் பேராசிரியர் இந்திரா பார்சாரதி இருந்தார், ப்ரொஃபஸர் ஆர்மும் இருந்தார். அது மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் இருந்தாங்க. அதே மாதிரி மற்ற பெங்காலிலெல்லாம் ஆர்கே தாஸ்குப்தா அப்படி இப்படி பெரிய பேராசிரியர்கள், ஒரு 11 மொழித்துறைகள். அதில் உள்ள நண்பர்களோடலாம் அந்த பேராசிரியர் பெருமக்களுடைய கருத்தரங்குகளெல்லாம் போய் இது பண்ணும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு தற்செயலாக ஒரு மண்டியோஸ் ஏரியாவில் போய் ஒரு டீ கடையில் உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே அந்த மண்டியோஸ் சைடில் ரவீந்திர பவன் அப்படிங்கிறதுல என்எஸ்டியுடைய யூனிட் இருந்தது. அப்போ வந்து என்எஸ்டியுடைய டைரக்டர் அல்காசி இருந்தார். அவருடைய ஒரு லெசன் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை பார்த்தேன். அந்த லெசன் நாடகம் வந்து என்னை திகைக்க வச்சுது. எப்படியும் சபா நாடகங்கள் மாதிரி இதில் பார்க்கும்போது நம்ம உள்ள சபா நாடகங்கள், அரச புராண கதைகள் உள்ள நாடகங்கள் இதெல்லாம் பார்க்குற போது ஒரு லெசன்கிற ஐனஸ்கோடைய நாடகத்தை வந்து மனோகர் சிங்கிற ஒரு ஆக்டர், சுரேகா சிக்ரி, உத்ரா பாக்குங்கிற ரெண்டு என்எஸ்டி மாணவ நடிகர்களை வச்சு பண்ணியிருந்தார். அது என்னை பிரமிப்பாக்கிச்சுது. அதே நேரத்தில் வந்து எனக்கு வந்து அங்கே வந்து மதுரை பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி மாணவராக இருக்கும்போது சிசி செல்லப்பா வருவார், பேராசிரியர் கனகசபாதி அழைப்பின் பேரில். அவர் ஒரு மஞ்சள் துணிப்பையில் எழுத்து பத்திரிகைகளை கொண்டுருவார். எழுத்துடைய கடைசி இறுதி கட்டத்தில் நான் வந்து எனக்கு ஒரு 69 71 வரைக்கும் எனக்கு எழுத்து இதழ்கள் கிடைச்சது. பிறகு சிசு செல்லப்பாவுடைய தொடர்பு, அதே நேரத்தில் அவருடைய இயக்க ஈடுபாடுகள், எழுத்து இயக்க ஈடுபாடுகள் எல்லாமே வந்து என்னை கவர்ந்தது. அவரும் என்ன நீ தமிழ் எழுது அப்படி இப்படி சொன்னார். அவருடைய வாடிவாசல்ங்கிற மாதிரி நாவலை பற்றிலாம் விமர்சனம் பண்ணி எழுதியிருந்தேன். பிறகு டெல்லிக்கு வேலை தேடி போன போது கானாசு இருந்தார், கானா சுப்பிரமணியன், உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து அங்கே வெங்கட் சுவாமிநாதன் இவங்களெல்லாம் வந்து டெல்லியில் வந்து நைவாலா கலின்னு கரோல்பாக் அஜ்மல் கான் ரோட்டில் உள்ள ஒரு கலி 39 கலியில் 2ஆம் மாடியில் இருந்தேன். அப்போ நண்பர்கள் வெங்கட் சுவாமிநாதன் மாதிரி நண்பர்கள்லாம் சனிக்கிழமை எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. வந்தால் ஒரு தாகசாந்தி கூட்டம்லாம் நடக்கும். அதில் நிறைய பேர் பேசுவாங்க. கலாஸ்ரீ, அதுக்கு பிறகு பெண்ணேஸ்வரன், சுரேஷ் 2 பேர் வந்தாங்க. அவங்க ஹோம் மினிஸ்ட்ரி நண்பர்கள். அவர்கள் வந்தபோது வெங்கட் சாமிநாதன் வீட்டுக்கு போயிருக்கும்போது அவர் சுவாமிநாதன் சொல்லியிருக்காரு, கரோல்பாக் ரவீந்திரன் வீட்டுக்கு வாங்க, அங்கே சந்திக்கலாம். அவர் வீட்டில் சனிக்கிழமை நாங்களாம் போய் சேர்றது உண்டு, போய் பேசுகிறது உண்டுன்னாரு. அப்போ அங்கே வந்தாங்க. வந்த பிறகு தான் இவர் அதுக்கு இப்போ பெண்ணேஸ்வரனுக்கு வந்து வடக்கு யாத்திரான்னு ஒரு தியேட்டர் குரூப் வச்சுருந்தார். இல்லை யாத்திராவில் யதார்த்தான்னு ஒரு தியேட்டர் குரூப் வச்சுருந்தார். அந்த தியேட்டரு வந்து அதில் வந்து முதல்ல ஒரு ஒரு ஏதோ ஒரு ஹிந்தி நாடகத்தை தமிழ் மொழிபெயர்ப்பில் போட்டோம். அது மாதிரி இதுகளுக்கெல்லாம் நான் லைட்டிங் பண்ணேன். அப்படி தொடர்ச்சியாக பெண்ணேஸ்வரோட ஒரு பழக்கம். அவர் வடக்கு வாசல்னு ஒரு பத்திரிக்கை நடத்தினார். அந்த வடக்கு வாசலில் நான் சினிமா பற்றி, அப்போ எனக்கு வந்து உலக சினிமாக்களுடைய பழக்கம் அறிமுகமாச்சுது. ஏன்னா டெல்லியில் இருந்தனால ஒவ்வொரு எம்பசியுடைய பண்பாட்டு மையங்களில் ஒவ்வொரு படங்கள் போடுறது. இதில் தான் ஒரு இதில் வந்து ஹங்கேரியன் டைரக்டருடைய ஒரு படத்தை பார்த்தேன், ஆன்ஸ்னஸ்ட்னு ஒருத்தருடைய பார்த்தேன். அவர் அந்த படம் என்னை ரொம்ப பாதித்தது. அதனால் அதுலேருந்து தெரிய பார்க்க ஆரம்பித்து இதாகும்போது தமிழில் ஏன் இப்படி படங்கள் வரல அப்படின்னு, அதே நேரத்தில் அல்காசியுடைய என்எஸ்டி நாடகங்கள்லாம் பார்க்கும்போது இப்படி ஏன் வரல அப்படின்னு, இப்படி ஏன் நம்ம ஊரில் நாடகம் வரல, சினிமா ஏன் வரல, ஒரு காத்திரமான ஒரு கலைபூர்வமான ஒரு படைப்புகள் சினிமா நாடகம் ஏன் வரல அப்படின்லாம் கேள்விகள் இருந்தது. அதை பார்க்கும்போது தான் நாடகங்கிற போது நமக்கு ஒரு பாரம்பரிய சிலப்பதிகாரம் இந்த மாதிரி என்னுடைய பிஹெச்டி ஆய்வேடு கூட கம்பேரிட்டிவ் ஸ்டடி அண்ட் காமெண்டேட்டர்ஸ் வித் ரெஃபரன்ஸ் ஸ்டடியாக நல்லா இருந்தது.
அந்த அடியாட்களாருடைய கான்ட்ரிபியூஷனாக மியூசிக்கை பற்றி, அரங்கத்தை பற்றி, கூத்துக்களை பற்றி, 11 வகையான ஆடல்கள் பற்றி, இந்த மாதிரிலாம் ஒரு ஆய்வுகள் பண்ணி அதை மதுரை பல்கலைக்கழகத்தில் சப்மிட் பண்ணேன். அது உள்ள பாலிட்டிஷில் எனக்கு 71 சப்மிட் பண்ணி எனக்கு 74 பிறகு வரைக்கும் அங்கே எதுவுமே முடிவு தெரியல. ஆனால் ஒரு லெட்ரு வந்தது. அந்த லெட்டரில் உடைய தீசிஸில் ஒரு 57 இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, 14 இடத்துல கேபிட்டல் லெட்டரான சொல்லி வச்சுட்டு அதனால் தீசிஸை ரீசப்மிட் பண்ணுன்னு வந்தது. ஆனால் அந்த தீசிஸை ஆய்வு செய்த ஒரு பிரிட்டிஷ் ஸ்காலர் ஜான் மார் என்ற ஸ்காலர் என்னுடைய தீசிஸை வர்த்தியா பிஹெச்டி மதுரை யூனிவர்சிட்டின்னு அவர் சொல்லியிருந்தார். அதனால் அவங்க இது மறுக்க முடியல. அப்புறம் எப்படியோ எனக்கு 77 எனக்கு முனைவர் பட்டம் கொடுத்தாங்க. இதுவரை கேட்டுக்கொண்டு இந்த நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த சந்திப்பில் உரையாடல் தொடரும். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின், அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.